ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷேஃப் நிக்கே. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப சுவையான ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் நான் பண்ண போகிறேன். இன்னைக்கு எபிசோடில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க மேங்கோ பிக்கிள் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு மாங்காய் ஊறுகாய். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துலாம் வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணுவாங்க. அந்த இலையில வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு அதை தொட்டு சாப்பிட்றது வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். முக்கியமாக யார் இதுக்கு ரொம்ப பெரிய ஃபேன்னா வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் லவ்வர்ஸ் வந்து மாங்காய் ஊறுகாய் மேலே ரொம்ப கிரேசியாக இருப்பாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரெடிஷ்னல் மாங்காய் ஊறுகாய்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதோட கடுகு வெந்தயத்தோட மேல் பொடி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு ஆட் பண்ணுறேன் ஒரு 2 ஸ்பூனு. இதில் வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும். அதாவது லைட்டாக அந்த வெந்தயம் வந்து செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட கலர் நல்லா மாறுது. ஸோ இதை வறுத்துட்டு இந்த எடுத்துட்டு பொடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் நல்லா பொரியுது. ப்ளஸ் வந்து அந்த வெந்தயத்தோட மனம் வருது. இந்த கடுகு பொரிஞ்சாதான் சுவை சொல்லுவாங்க. இப்போ கடுகு பொரியுது. இந்த ஊறுகாய்க்கு வந்து மனமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயத்தோட வாசனை தான். எஸ், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயத்தை வந்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா வறுத்துருக்கோம். இந்த கடுகு வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வறுத்துட்டோம் பொன்னிறமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு பயங்கர மணமாக இருக்குது. ரொம்ப கிச்சனே மணக்குது. ஸோ இதை வந்து நான் பவுட்ரு பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயம் பவுட்ரு ரெடி. ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் சாப்டு மேங்கோ இருக்குது. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். மேங்கோ நான் ஆட் பண்ணுறேன். மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய் அந்த மாதிரி மாங்காய்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பொடி ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர். மாங்காய் ஊறுகாய்னாலே அந்த மிளகாத்தூள் தான். நல்லா காரசாரமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் வந்து வாசனைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். முக்கியமாக பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயம் வாசனை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும். எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயம் மட்டும் போட்டு தாளித்து இதில் போட்ட வேண்டியதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக
இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வந்து பொரிஞ்சாதான் சுவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அணைச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேஸில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். அடுப்பு அணைச்சிட்றேன். அணைச்சிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஊறுகாய் மேலே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கடுகு, வெந்தயம் பொடி, அப்புறமா அந்த ஊறுகாய், அந்த சில்லி பவுட்ரு, சால்ட்டு, பெருங்காயம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவையான ட்ரெடிஷ்னல் மாங்காய் ஊறுகாய் வந்து நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாங்காய் ஊறுகாய்ன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். முக்கியமாக கல்யாண மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது, அந்த இலையில போட்டு சாப்பிடும்போது. ஸோ இப்போ இந்த மேங்கோ ஊறுகாய் வந்து நான் டேஸ்ட் பண்ணுறேன். செம்மையாக இருக்கு. இது மெயின் டெக்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயத்தை பவுடர் பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு பவுடர் பண்ணணும். அதாவது சாப்பிடும்போது அது வந்து வாயில் மாட்டும். ஸோ அந்த மனம், ஃப்ளேவர் வந்து ரொம்ப பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே. ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.